இப்போல்லாம் சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப வருத்தப்பட வைக்கணும் அப்படின்னா ஒன்று அழ வைப்பாங்க. அதுக்காக வந்து வேணும்னே சோகமான காட்சிகள், ஒரு நல்லவரை வந்து மரணம் அடைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஹீரோயினுக்கு வந்து ஒரு கொடுமையை போட்டு நடத்தி அவங்கள வாழ்க்கையிலே கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அதில் வருத்தப்பட வைப்பாங்க. நெகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் உண்மையிலே நெகிழ்ச்சியாக கண்கலங்க வச்சாலும் நல்ல விதமாக கண்கலங்க வைக்கிற மாதிரி ஒரு எபிசோட். ஸோ முதல்ல பாண்டியன் வந்து திருதுன்னு முடிக்கிறாரு, வந்து அந்த பாட்டி பாப்பர்லாம் அடிச்சு ஊற்றினா அடித்தா வந்து என்னடா கீழே குப்பை போடுற அப்படிங்கிறாரு. இல்லை ஒரு ஷோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னா முறைச்சிக்கிட்டே கிட்ட வராரு. கிட்ட வந்தோடனே எல்லாரும் திருதுன்னு முடிக்கிறாங்க. அப்போ சிரிக்கிறார். சிரிச்சுட்டு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களாக வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதில் கோமதி வந்து வெக்கப்பட்டே வாழ்த்து தெரிவிக்க ஒவ்வொருத்தங்களாக சொல்லிகிட்டே வரும்போது கடைசியாக வந்து இப்போ கதிர்கிட்ட வந்தால் கதிர் என்ன பண்ணுறாரு, டபக்குன்னு அவர் மட்டும் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸை எடுக்கிறார். பார்த்தா கருப்பட்டி காஜு கத்லியாம். இந்த காஜு கத்லி எப்போயோ ஒரு தடவை சாப்பிட்டு பாண்டியனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அதை வந்து கடையில் வாங்கலான்னு பார்த்தா விலையை கேட்டு அவர் வாங்காமட்டார். அதை அப்பாவுக்காக ஆசையாக மனத்தில் இருந்து கதிர் வாங்கிட்டு வந்திருக்கார். ஸோ கதிர் மட்டும் தான் பசங்களில் அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுத்தவர். ஸோ அதை வாங்கி எடுத்துகிட்டு அவர் அப்படியே கண் கலங்கி டக்குன்னு அப்போவே கண்ணை கலங்கிடுறாரு. கண்ணை கலங்கி வந்து அந்த இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு. அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணோம் அப்படின்னா அவர் அதெல்லாம் வேணாம்னு அடம்பிடிக்க அரசி வேணாம் வந்து வெட்டணுன்னு அரசி நான் வெட்ட வந்தால் ஒன்றை வெட்டிடுவேன் அப்படின்னு நவுத்தி விட்டு மாமா தான் வெட்டணும் அப்படின்னு வெட்ட வைக்கிறாங்க. வெட்ட வச்சு இப்போ வந்து முதல்ல எடுத்து வெட்டினதுக்கப்புறம் உங்கள் ஆசைக்காக வெட்டிட்டம்பா அப்படின்னு ஒரு வெட்ட அதுக்கப்புறம் வந்து ஊட்டி விடுங்கன்னா அப்புறம் உடனே வந்து இப்போ ஊட்டியும் கோமதிக்கு விட்டுறாரு. அப்புறம் மருமகளுக்கெல்லாம் வந்து கையில் கொடுத்துட்றாரு. மகன்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டு கடைசியாக கதிருக்கு கொடுக்கும் போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் கண்ணு ஃபுல்லாகவே கலங்கிடுது. அப்படியே உடஞ்சிட்றாரு. உடனே என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது எனக்கு 50 வயசு ஆகுது, நான் பிறந்தநாளே கொண்டாடுனதில்லை, எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, என்னை வளர்த்ததே பெருசு, அவங்க எங்கள் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, எனக்கு என்றைக்கு பிறந்தநாளுங்கிறதே வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வச்சு கண்டுபிடிச்சி என்கிட்ட கேட்டதே கோமதி தான், ஆனால் அது கொண்டாடினதே இல்லை, பிள்ளைங்களுக்கு வந்து கொண்டாடும் போது தான் நான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கும்போது எல்லோரும் சந்தோஷமாக இதுக்கே நெகிழ்ச்சியானால் எப்படி அப்படின்ட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க, கிஃப்டெல்லாம் மாற்றி ட்ரெஸ்ஸு, கலர் சட்டை, அப்புறமா அவங்களுக்கு சாரீ, வாட்ச்சு, செருப்பு. உங்கள் பசங்க நல்லா கஞ்சத்தனம் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு 200 ரூபா செருப்பு கொடுத்தாங்க, இது நல்ல செருப்பு போட்டுங்கன்னு சொல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்கினா ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டு வந்துடுறாங்க. மாற்றிட்டு வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் பாராட்ட கோயிலுக்கு குடும்பமாக சேர்ந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போவும் அந்த கேரக்டர் மாறாமல் செருப்பையும் வாட்சையும் பத்திரமா வச்சுக்கிட்டு பைக்கில் கோமதியும் பாண்டியனும் போக ஃபேமிலியெல்லாம் வந்து பின்னாடி ஆட்டோ பிடிச்சி போகலான்னு போகிறாங்க. அதுலேயே வந்து சந்தோஷமாயிட்டாங்க கோமதிங்கிறதோட எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் நல்ல எபிசோட்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.